இயேசுவில் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ராணிப்பேட்டை பங்கினுடைய பங்கு தந்தை இளம் துடிப்புமிக்க அன்பு தந்தை ஃபாதர் லியோ அவர்களே, ராணிப்பேட்டை லோயலா டெக்னிக் அது நிறுவனத்தின் இல்லத்தந்தை அருட்தந்தை குணாடிகள் அவர்களே, அதற்கு முன்னாள் தலைவராக இருந்து இப்பொழுது நம்மோடு விருந்தினராக வந்திருக்கின்ற தந்தை I.John அவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தின் சமூக சேவை இயக்கத்தின் இயக்குனர் தந்தை ஜேம்ஸ் அடிகள் அவர்களே, மற்ற அனைத்து அருட்தந்தையர்களே, இங்கு வந்திருக்கின்ற அனைத்து அருட் சகோதரிகளே, இந்த அணைக்கட்டு முகாமின் இந்த சிற்றாலயத்திற்கு சொந்தமான அனைத்து இறைமக்களே, ராணிப்பேட்டை பங்கினுடைய இறைமக்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இளம் உள்ளங்களே, குழந்தை செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். உங்களை இன்று சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நினைக்கின்றேன் 2 வருடங்கள் முன்பாக இந்த இடத்திற்கு உங்களுடைய திருவிழாவிற்கு நான் முதன்மை குருவாக வந்தேன். இன்றைக்கு இறைவனுடைய திருவிழம், இந்த சிற்றாலயம் இது 2வதாக புதுப்பிக்கப்படுகின்ற நினைக்கின்றேன். இந்த சிற்றாலயம் நான் முன்னே வந்த பொழுது ஒரு ஷீட் போட்டு இதை வைத்திருந்தார்கள். நான் கேட்டேன், என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பங்கு தந்திரம் கேட்டேன். இதை ஒரு தளமாக மாற்றி அருமையான ஒரு ஜெபிக்கும் இல்லமாக இதை மாற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் என்று சொன்னார்கள். சரி, இதற்கு என்ன உதவியை பொருளுதவி வைத்திருக்குன்னு சொல்லி கேட்டேன். அந்த மக்களே கொடுப்பார் என்று சொன்னார். நம்முடைய மறை மாவட்டத்திலே எங்கெங்கெல்லாம் இந்த முகாம்களில் இருக்கின்ற மக்கள், இறை மக்கள், நண்பர்கள் மிகவும் பக்தியுள்ள மக்கள், இறைவனை மிகவும் பற்றி கொண்டிருக்கின்ற மக்கள். தாங்கள் எங்கு இருக்கின்றாலும் அந்த பங்கு தந்தையோடு பங்கு மக்களோடு மிகவும் ஆர்வமோடு ஈடுபாட்டோடு எல்லா நிகழ்வுகளிலும், குறிப்பாக இந்த திருவிழாட்டு நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுகின்ற மக்கள், தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய பங்களிப்பையும் அதிகமாக கொடுக்கின்ற மக்கள். அதிலும் குறிப்பாக இந்த அணைக்கட்டு முகாமில் இருக்கின்ற அன்பு உள்ளங்கள், நீங்கள் பேறு பெற்றவர்கள் இல்லையா? பேர் பெற்றோம் இல்லையா? எந்தக்கு பேர் பெற்றவங்க நீங்கள்? எதற்கு பேர்? வாசி கேட்டோம் இல்லையா? தந்தை வாசித்தார், பேர் பெற்றோர், பேர் பெற்றோர், பேர் பெற்றோர். நீங்கள் எதுக்கு பேர் பெற்றவர்கள்? உங்களுடைய ஆழ்ந்த விசுவாசம். நீங்கள் கடல் கடந்து வந்து இங்கே நம்முடைய நாட்டிலே நீங்கள் குடியமர்ந்திருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கும். இருந்தாலும் இந்த சமூகத்திற்குள் நீங்கள் உங்களையே மாற்றிக்கொண்டு இந்த இடத்திற்குரிய கலாச்சாரத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இவ்வளவு நேர்த்தியாக நீங்கள் எல்லா கஷ்டங்கள் மத்தியிலும் அந்த இறைவனையே நீங்கள் பற்றி கொண்டு இருக்கின்றனர் அல்லவா? ஆண்டவர் இயேசு மரியம் மதலேன் மரியா பார்த்து என்ன சொன்னார்? மரியா, ஏன் இப்படி என்னை பற்றி கொள்ளுகின்றாய்? ஆனால் நீங்கள் இயேசுவை அதிகமாக பற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இடத்திலே ஒவ்வொரு வருடமும் நான் பார்க்கின்றது பல புதுமைகள், அதிசயங்கள், பல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்று இது ஒரு நிறைவாக இந்த சிற்றாலயம் இன்றைக்கு புது பொலிவு பெற்று விளங்குகிறது என்று சொன்னால் அது உங்களுடைய பேரு தன்மை தான். நீங்கள் காட்டுகின்ற அந்த விசுவாசம், உங்களுடைய அந்த இறை பற்று, இறை பக்தி, உங்களுடைய ஈடுபாடு. எனவே உங்கள் அனைவரையும் நாங்கள் குருக்களாக நாங்கள் அனைவரும் கைத்தட்டி உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அருட் சகோதரர் அனைவரும் சேர்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய இந்த விசுவாசம் ஆழப்பட்டு வளர வேண்டும், எல்லா மக்களையும் அது சென்றடைய வேண்டும், இன்னும் மக்களை இங்கு அழைத்து வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே நான் உண்மையிலே நம்முடைய பங்கு தந்தை ஃபாதர் லியோ அவர்களை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் ஒன்றுமில்லாத நிலையிலே உங்களெல்லாம் ஒன்று திரட்டி உங்களுடைய ஈடுபாட்டையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உதவியையும் பெற்று ஏறக்குறைய 7.5 லட்சம் என்று சொன்னார்கள். இந்த சிற்றாலயம் புதுப்பிப்பதற்காக புதிய கோவிலை கட்டிவிடலாம், ஆனால் இருப்பதை செப்பனிட்டு புதுப்பிப்பது என்பது அது
மிகவும் செலவினமானது. இருந்தாலும் அன்றைக்கு என்னை அவர்கள் அழைத்த பொழுது பங்கு தந்தையோடு இதற்கான செலவுகள் ஆயிருக்கின்றது, நாங்கள் எங்களால் முயன்றதை செய்திருக்கும் என்று சொன்னார்கள். பங்கு தந்தையும் அவரால் இயன்றதை நிறைவு செய்து இந்த அழகான சிற்றாலயத்தை புது பொலியோடு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இவ்வளவு அருமையாக மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி நமக்கு இந்த அழகான ஆலயத்தை செப்பனிட்டு கொடுத்த நம்முடைய தந்தை லியோ அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் கைப்பற்றி அடுத்ததாக நான் ஒருத்தரை பாராட்டணும். யாரப்பா? நான் தம்பியை நான் பாராட்டணும். உன் பேர் என்னப்பா? டர்வின். என்ன அழகாக வாசித்தான் அந்த பாட்டை, தியான பாட்டை. அதில் இருந்த மாதிரி அப்படியே கையில் இந்த இளம் அந்த துடிப்போடு வாசித்த அந்த பாடல் மிகவும் அருமையாக வாசித்து அதே மாதிரி அருமையாக பாடிங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெய்வங்களை தெரிவித்துக் கொள்ளையும். இன்னும் நல்லா வாசிக்கணும், நல்லா செய்யணும். அன்பிற்குரியவர்களே, இந்த 2 நாட்களாக இந்த பகுதியில் நான் சுற்றிட்டு இருக்கிறேன். நேற்று தினத்திலே செய்யார் பகுதியிலே சிறுங்கட்டூர் அந்த புதிய பங்கிலே ஒரு புதிதான பயிற்சி மையம், புனித வளனார் பயிற்சி மையம் என்று சொல்லி அந்த இடத்திலேயே நாம் அர்ச்சித்து புனிதப்படுத்தியிருக்கணும். பங்கு தந்தை பிரான்சிஸ் அவர்களும் நம்முடைய சமூக சேவை மையத்தினுடைய இயக்குநர் ஜேம்ஸ் அடிகள் அவரும் சேர்ந்து அதை பழைய கட்டடத்தை புதுப்பித்திருக்கிறேன். பழைய கட்டடத்தை நான் புதுப்பிச்சு தான் வந்திருக்கிறேன். இப்போ நான் நேற்று தினத்திலே அதை புதுப்பித்து அதை நாம் அர்ச்சித்தோம். பிறகு சிறுங்கட்டூரிலே ஒரு கெபி, அழகான ஒரு கெபி, பாத்திமாவது கெபி அதை அமைத்திருக்கிற அதையும் அர்ச்சித்து இன்று காலை வழுவங்கரணைக்கு சென்று அங்கே அந்த மக்களுடைய அந்த நிறைவு விழா, ஜெபமாலை மாதத்தின் நிறைவு விழாவை அந்த மக்கள் அனைவரும் ஒவ்வொரு கிராமமாக தாங்கள் ஜபித்த அந்த தேரை, ஜெபமாலை அன்னையினுடைய தேரை 7-8 அன்பிகம் தனித்தனியாக செய்து எடுத்து இன்றைக்கு அழகான முறையில் அதை நிறைவு செய்தார்கள். அதையும் முடித்துவிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். இங்கே இதனுடைய நிறைவாக இந்த சிற்றாலயத்தினுடைய புதுப்பொழிவை, புதுப்பித்தலை நான் பார்க்கின்றேன். கடவுளுக்கு நன்றி. நம்முடைய மறை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகள் சிறப்பாக இறைவனுடைய ஆசிரோடு இந்த கொரோனா தொற்று காலத்தில் நடைபெற்று கொண்டிருப்பது என்பது அந்த இறைவனுடைய உடனிருப்பும் அவருடைய வழிகாட்டுதலும் ஆசிரியர் நமக்கு நிறைவாக நம்முடைய மறை மாவட்டத்தில் நம்முடைய மக்களுக்கு இருப்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அனைத்து புனிதருடைய விழாவையும் கொண்டாடுகின்றோம். இது நம்முடைய விழா, நாம் ஒவ்வொருடைய விழா. ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விழாவின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் கைத்தட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி பீஸ் டு எவ்ரி ஒன். நான் கேட்டேன், பங்கு தந்தையே இந்த நாளை வச்சிங்க இந்த அர்ச்சிப்பு விழாவில், இது எந்த புனிதருடைய பாதுகாவல் இருக்குன்னு சொல்லும்போது காணிக்கை அன்னை என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் எனக்கு உதித்து அவர் சொன்னார், அன்னை தான் புனிதரிடத்திலும் முதன்மையான புனிதை. எலிசபெத்து அன்னை மரியாதை வாழ்த்துவது என்ன சொன்னார்கள்? பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. பார்த்தீங்களா? அன்னை மரியாள் ஆண்டவனுடைய அருள் பெற்று ஒரு பெண்ணாக வாழ்ந்த காரணத்தினாலே அந்த வானதூதரால், இறை தூதரால் வாழ்த்த பெற்றாள். தன்னுடைய உறவினரான எலிசபெத்தோடும் அவள் சென்று வாழ்த்தை பெற்றாள். என் ஆண்டவருடைய தாய், என்னிடம் வர நான் யார்? எனவே அன்புக்குரியவர்களே, நம்மால் முடியாதது ஒன்றுமில்லை. நாம் அனைவரும் பேறு பெற்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுது நாம் பேறு பெற்ற மக்களாக வாழ முடியும்? இறைவனுடைய வார்த்தையை ஏற்று, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையினுடைய எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் நாம் அனைவரும் பேறு பெற்ற மக்களாக இருக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, என்றைக்கு நாம் அடுத்தவரை தேடி ஓடி சென்று அவர்களுக்கு உதவுகின்றோமோ அங்குதான் நாம் பேறு பெற்ற மக்களாக இருக்க முடியும். அன்னை மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம் என்று கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு உதவி செய்ய ஓடோடி சென்று அவளை வாழ்த்தினாள். அந்த எலிசபெத்தும் தன்னுடைய பங்கிற்கு அந்த அன்னை மரியாவை பெண்களுக்குள் பேறு பெற்றுள்ள என்று வாழ்த்தினார். என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அடுத்தவருக்கு நாம் எப்பொழுது ஓடி சென்று தேடி சென்று வாழ்த்துகின்றோமோ, அவர்களுக்கு உதவி பணிவுரை புரிகின்றோமோ, அன்றைக்குத்தான் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எனவே நாம் அனைவரும் இன்றைக்கு இந்த பேறு பெற்ற மக்களாக வாழ்வதற்கு இந்த சிற்றாலயம் இன்றைக்கு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இந்த காணிக்கை அன்னை உங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதில் அந்த பேரிலே பார்க்கின்ற பொழுது எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், பசித்தோர் பேறு பெற்றோர், இப்பொழுது அழுந்திருப்போர் பேறு பெற்றோர், நீதின் பால் பசித்தாக உள்ளோர் பேறு பெற்றோர், துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், இப்படி வரிசையாக 8 பேறுகளை புனித மத்தேயு நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் எதிலே பேறு பெற்ற மக்களாக இருக்கின்றோம்? அதான் உங்களை கேட்டேன், எது பேரு நீங்கள் பெற்று இருக்கின்றீர்கள்?
புனித லாரன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். டீக்கன், திருத்தொண்டராக இருந்தவர். அந்த காலத்திலே, துவக்க திருச்சபை காலத்திலே இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அனைத்து கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தியே அந்த நாளிலே இந்த திரு தொண்டரான லாரன்ஸையும் அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார். நீ கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், கிறிஸ்து உண்மையான கடவுள் இல்லை என்று மறுதலிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய பொழுது முடியாது என்று சொன்னார். எனவே அவர் என்ன செய்தால் தெரியுமா? ஒரு இரும்பு கட்டில், தெரியுமில்ல, இரும்பு கட்டில், அதன் மேலே அவர் படுக்க வைத்து கீழே நெருப்பு மூட்டினார்கள். நெருப்பு மூட்டா எப்படி இருக்கும்? வெந்து போயிடும். சாதாரண கரல் வீட்டில் நமக்கு சுட்டு நெறியுது. எனவே அந்த இரும்பு கட்டில் மேல் அவரை படுக்க வைத்து கீழே நெருப்பு மூட்டி, நீ இப்பொழுது சொல், மறுதளிக்கிறாயே இல்லையா? முடியாது. நெருப்பை மூட்டினார்கள். அவர் அந்த தடலிலே வெந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது சொல், இப்பொழுது உன்னை விடுவிக்க நாங்கள் முடியும் என்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்கள். ஒரு பக்கம் நான் இறைவனுக்கு என்று வெந்து வெண்மையான அப்பமாக மாறிக்கொண்டிருக்கின்றேன், இன்னொரு பக்கம் நான் வெந்து முழுமையான அப்பமாக இறைவனுக்கு நான் மாற வேண்டும் என்று சொன்னார். அவர்தான் பேறு பெற்றோர். நீதியின் பால் பசித்தாகும் உள்ளோர், துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். கடவுளுக்காக நாம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த கடவுள் வழியில் நாம் நடக்கின்ற பொழுது நாம் அனைவரும் பேறு பெற்ற மக்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஒருவருடைய துன்பங்களை சுமந்து கொள்ளுங்கள், ஒருவர் ஒருவருடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவருக்காக ஜெபியுங்கள், உங்களை வசைப்பாடல்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று ரோமேயர் திருமுகத்திலே பவுலடியார் சொல்லுகின்றாரே. அப்படி ஒரு துன்பங்களை நாம் சுமைதாகிகளாக தாங்குகின்ற பொழுது, ஓடிச் சென்று அவர்களை உதவுகின்ற பொழுது நாம் அனைவரும் பெண்களுக்குள், மனிதருக்குள் மாணிக்கங்களாக பேறு பெற்ற மக்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட பேறு பெற்ற மக்களாக வாழும்போது தான் நாம் அனைவரும் புனிதர்கள். புனிதர்கள் எல்லாம் எங்கும் மேலிருந்து குதித்து விடவில்லை, நம்மிடமிருந்தே உருவானவர்கள். அந்த புனித நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொன்னால், நல்ல ஒரு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் புனித நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். எனவே நாமும் நல்ல மனிதர்களாக வாழ்வோம். இறைவன் காட்டிய வழியிலே அன்பையும் அமைதியும் நீதியும் நேர்மையும் ஒழுக்கத்தையும் கொண்டு நாம் வாழுகின்ற பொழுது நாம் அனைவரும் பேறு பெற்ற மக்கள். அடுத்தவரோடு உறவோடு வாழுகின்ற பொழுது நாம் பேறு பெற்ற மக்கள். உறவோடு வாழும் உள்ளங்கள் யாவும் தெய்வம் தரிசனம். பார்த்தீங்களா? உறவோடு வாழுகின்ற பொழுதுதான் தெய்வம் தரிசனம் நமக்கு கிடைக்கும். அந்த தெய்வ தரிசனத்தை பெறுகின்ற மக்களாக, எல்லோரோடும் உறவு கொண்ட மக்களாக வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை புனிதர்கள் வாழ்ந்தார்கள். அன்னை தெரேசா நம்முடைய இந்திய நாட்டிலே வந்து இந்த அனாதைகள், கைவிடப்பட்டோர், எங்கெல்லாம் அழுகுரல் கேட்டது அங்கெல்லாம் ஓடி சென்று அந்த உள்ளங்களை எடுத்து வந்து தன்னுடைய இல்லத்திலே பராமரித்து பாதுகாத்து பேணி வளர்த்தார்களே, இன்றைக்கு அவர்கள் அன்னை தெரேசாவாக போற்றப்படுகின்றார். நாம் அனைவரும் இப்படிப்பட்ட பேறு பெற்று போற்றப்படுகின்ற மக்களாக வாழ, அடுத்தர் மீது கொஞ்சம் கரிசனையும் கனிவும் பாசமும் பரிவும் பற்றும் கொண்டு வாழுகின்ற மக்களாக, இந்த ஆலயத்தின் மட்டுமல்ல, இந்த ஆலயத்தின் அடையாளங்களாக வாழுகின்ற உயிருள்ள ஆலயங்களாகிய நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் ஏற்று அன்பு செய்வோம், அவர்களை அக்கறையோடு பார்ப்போம், அக்கறையோடு கவனிப்போம். அதுதான் நாம் அனைவரையும் பேறு பெற்ற மக்களாக உயர்த்துகின்ற ஒரு வாழ்வாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்வதற்கான அருளையும் ஆற்றலையும் இறைவன் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறையாக நீங்கள் செய்த அனைத்து இந்த நல்ல செயலுக்கும் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பங்கு தந்தையும் உங்கள் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.